வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வந்து மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டியூஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன, ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் சரி, லாஸ்ட் 20 மினிட்ஸையும் சரி நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆக மாட்டோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இது என்னென்னு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ஸோ பிகினர்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இதை எவ்ரி வீடியோலையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஒரு கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லைனில் இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 58503 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து பாருங்களேன், ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் மூவ், ரைட்? ஸோ லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு இங்கே நமக்கு ஒரே சிங்கிள் கன்ஃபர்மேஷன்லேயே ஃபுல்லாக நம்ம அப்பில் எடுத்துகிட்டு போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் தான், அப் மூவில் தான் இருந்தது. பட் நம்ம அப்படி பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ப்ரீமியம் ரேட். ஸோ இங்கே நான் நிறைய வீடியோஸில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இயர்லியராக உங்களோட டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறீங்களோ அவ்வளோ இயர்லியராக வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம பை பண்ணிவிட்டு எவ்வளோ இயர்லியராக ஒரு டார்கெட் செட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணிங்கனாலே சூப்பராக இயர்லியராக நம்ம செட் பண்ணி நம்ம வந்துட்டு டார்கெட் செட் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் நமக்கு டைம் டிலே ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ரேட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க. அந்த டைமில் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து அது வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. நீங்கள் உங்களோட டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காது பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரீமியம் ரேட். ஓகே, ஸோ அந்த ரீசனுக்காக தான் எப்போவுமே நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு, பை பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ இயர்லியராக உங்கள் டார்கெட் செட் பண்ணி நீட்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றது தான் பெஸ்ட் மூவாக இருக்கும், ஸ்மார்ட் மூவாகவும் இருக்கும். ஸோ இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரானோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு 58780 வரைக்குமே வந்துட்டு இங்கே மட்டுமே ஒரு சிங்கிள் ட்ரேட், ரைட்? இங்கே ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 277 பாயிண்ட் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே நீங்கள் ஒரு 277 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது சேம் நமக்கு இங்கே பார்த்தீங்களா நம்ம லைன்லேயே டவுன் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன், இந்த டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ 58455 நீங்கள் இங்கே வந்துட்டு பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு மினிமமாக பாருங்களேன், இங்கே வந்துட்டு ஒரு மினிமம் டார்கெட் தான் நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 58375 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் 80 ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஓகே, நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் டவுன் ட்ரெண்ட்ஸில். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணுவோம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் வாங்க தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லைனில் தான் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கே பார்த்தீங்களா, இங்கே நமக்கு டச் ஆகிட்டு இதுதான் இங்கே ஆக்சுவலி இது வந்து பிரேக் அவுட் தான். இது வந்துட்டு இந்த கேண்டிலே நீங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கே நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். 58781 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கேயும் நான் சொன்னேன் அதே தான், ஒரு மினிமம் தான் நம்ம டார்கெட்டு. ஆக்சுவலி 58856 ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே மட்டும் ஒரு 75 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம்.
ஓகே, இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்துடலாம். ஆக்சுவலி அகைன் உடனே நமக்கு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தது, டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருக்கணும். 58645 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிடச்சிது, நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணியிருப்போம். பட் மூவ் சுத்தமாக இல்லை, சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட். நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று இந்த இடத்துல ஹிட். ஓகே, ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கே மட்டுமே ஒரு 73 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட். எப்படி ஒரு மினிமமாக டார்கெட் வச்சு ஒரு 75 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக தெரியுது. பட் வந்து நம்ம ஒரு 73 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, இங்கே நம்ம 75 ஏர்ன் பண்ணோம். அட் சேம் டைம் இங்கே நமக்கு 73 லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இதுதாங்க பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50யாக இருக்கட்டும், எவ்ரிடே நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு இது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த செட்டப் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மந்த்லி பேசிஸ் தான் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் நம்ம வந்து வியூ பண்ணுவோம். எவ்ரிடே பேசிஸ் கிடையாது. எவ்ரிடே நம்ம வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். அன்றைக்கி டேவோட ப்ராசஸ் அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பட் ப்ராஃபிட் புக்கிங், ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா மந்த் எண்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன் டே வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட மேக்ஸிமமாக நம்ம அட்டன் பண்ண போகிறது ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட், ரைட்? ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 357 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட டியூஸ்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட். உங்களுக்கு யூசிங் அவர் ப்ரிடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான 357 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இன்னும் உண்டு இல்லையா? ஸோ நம்ம இதோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏன்னா 4 ட்ரேட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டட். பட் இங்கே நமக்கு இன்னமுமே மார்க்கெட் மூவிங் இருக்குது. கன்ஃபர்மேஷன்ஸும் பாருங்கள் நம்ம லைனில். சப்போஸ் நீங்கள் இப்போ லேட்டராக என்ட்ரானீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வியூ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லை நான் லேட்டராக வரேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கேயும் கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ அப்போது நான் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா அது உங்கள் விஷ், அது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். பட் நம்ம லைனில் நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் இருக்கும் மார்க்கெட்டில். ப்ராஃபிட் புக்கிங் எப்போவும் மேக்ஸிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் எப்போவுமே மினிமமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா? ஸோ இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு. தென் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ ஃபைனலி இங்கே ஒரு 230 சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சூப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்தீங்களா ப்ராப்பராக இல்லை, மொமெண்டம் இல்லை, மூவ் இல்லை. இங்கே மட்டும்தான் வந்துட்டு ஒரு 230 சம்திங்கில் ஒரு நீங்கள் சப்போஸ் லேட்டராக வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யாராவது இந்த கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது 230 சம்திங். ஓகே, ஸோ இங்கே ஃபைனலி இங்கே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இதையும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் நீட்டாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட ஏர்ன் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ். ஸோ நம்மளோட 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட் வித் 357 பாயிண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம ட்ரேட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதாங்க பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம முதல் பார்த்துடலாம். 59463, நெக்ஸ்ட் 59575, then 597, 69, 599, 32, 600, 96, then 603, 07. ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 59099, 588, 01, then 586, 70,
then 584, 71, then 582, 83, 580, 68, finally 57811. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது நம்ம நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ், ஐ மீன் டியூஸ்டே அனாலிசிஸ், தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி 50க்கான இப்போது டியூஸ்டே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சிமிலர்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், ரைட்? ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 25082ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு மூவ் இருந்தது 25184 வரைக்கும். இங்கே சிங்கிள் ட்ரேடில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைன்லேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25030ல் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து இதோட லோ வரைக்கும், ஓகே, 24979 வரைக்கும் இங்கே ஒரு 51 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நீங்கள் உங்கள் செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் ட்ரேட், ஆக்சுவலி இந்த லைன் மொமெண்டம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப் லைனுக்குள்ளே தான் ரொம்ப ப்ராப்பராக அக்யூரேட்டாக மொமெண்டம் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். தொடர்ந்து நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். சிமிலர்லி உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போகும். ஓகேயா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன 2 ட்ரேட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? பார்த்தாச்சு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம். இங்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ் சிங்கிள் ட்ரேடில். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 51 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட கம்ப்ளீட் ஆச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி பாருங்களேன், அங்கே நம்ம லைனில் அப்படியே அழகாக ஒரு ரிவர்சல் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ கரெக்டாக பாருங்கள், இங்கே நமக்கு டச் ஆச்சு. அகைன் இங்கே ஒரு ரிவர்சலில் வந்துட்டு மார்க்கெட் மூவ் கொடுத்துச்சு. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25008ல் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து சூப்பர்பான ஒரு ஹை வேல்யூ தான் இருந்தது இல்லையா? மொமெண்டம் ஃபுல்லாக கரெக்டாக நம்ம லைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் போயிட்டு நம்ம டார்கெட்டை அழகாக அச்சீவ் பண்ணிவிட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் இன்னும் மேக்ஸிமமாகவே அச்சீவ் பண்ணிவிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட். ஸோ இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு 25162 வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான சிங்கிள் ட்ரேடில் ஒரு 154 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைன்லேயே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25096ல் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், கொஞ்சம் ஒரே மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்தாலும் கூட அழகாக டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் ஃபுல்லாக போச்சு. ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்குமே 24998 வரைக்குமே ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் 98 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ். ஸோ அட்டன் பண்ணது ஒரு 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். 4 ட்ரேட்ஸ்லேயும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு 403 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50யோட டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதாங்க. ஸோ ஃபைனலி இங்கே நம்ம எண்ட் பண்ணோம் இல்லையா? இங்கேயும் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஆனால் இது வந்து ஆஃப்டர் 3 o'clock இல்லையா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸையும் சரி, லாஸ்ட் 30 மினிட்ஸையும் லாஸ்ட் 20 மினிட்ஸையும் சரி என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்ம வந்துட்டு இந்த டைமிங்கை வந்துட்டு நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. புது ட்ரேட்ஸ் அந்த டைமில் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஓகே, பட் இங்கே ஆல்ரெடி நமக்கு 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட். நம்ம டைம்குள்ளேயே வந்துட்டு 4 ட்ரேட்ஸுமே நமக்கு கம்ப்ளீட்டட்.
ஸோ இங்கே ஒரு 403 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங், அங்கே பேங்க் நிஃப்டியில் ஒரு 357. ஓவரால் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஒரு 760 பாயிண்ட்ஸ் வந்துட்டு போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டும் சேர்த்து பார்த்துருக்கோம். அங்கே ஒரு 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம், இங்கேயும் 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். பட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? ஒரு ஸ்மால் லாஸ் ஹிட் ஆச்சு, மினிமமான ஒரு லாஸ் ஹிட் ஆச்சு. பட் ப்ராஃபிட் புக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ஒரு 760 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கான நம்ம டே கம்ப்ளீட் ஆச்சு. ரைட்டா? டியூஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா, நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25339, தென் 253, 90, 254, 73, 255, 26, 256, 23, ஃபைனலி 259, 53. ஸோ இதாங்க நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25127, 250, 40, 249, 24, 248, 339, 247, 05, then 246, 54. ஸோ இதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 நாளைக்கு. போத் பார்த்தாச்சு இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, போத்துமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.